Hello, am I audible? Yes, you're audible. Yes, sir. So, good evening, sir. I call upon Yashwin for the welcome speech. Okay. Good evening, all. We feel honored to welcome all our seniors, executives, and present board members and enthusiastic participants for making their presence in this R2-D2 webinar. We feel extremely delighted to invite today's speaker, Mr. Sanjay Kumar, who is here sharing his knowledge with us in this G-Meet platform. Thank you, Yashan, for your welcome address. Over to you, Rohit, to give a chief guest introduction. Thank you, Sanjit. Good evening, everyone. I take great privilege in addressing the speaker, Mr. Sanjay Kumar, who is a proud vice GCT alumni. He graduated in the year 2022 from GCT Coimbatore with flying colors. He got placed in Caterpillar Incorporated as Linux kernel developer. He has more interest in robotics and has learned a lot about it. He worked as a research intern at IIIT Nagpur. We are proud in welcoming our former podcast head, DOP, and Teens Tech Talk host of Vice Club of GCT Youth. I welcome you, sir. Thank you, Rohit, for your introduction. Hello, Anna. Anna. அண்ணா இந்த வெபினாரோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்லேயே வந்து நாங்கள் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குற மாதிரி நிறைய வச்சுருந்தோம். அதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் சில கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் டிராஃப்ட் பண்ணியிருக்கோம்னா. ஸோ கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடி போகிறது முன்னாடி ஃபர்ஸ்ட் ரொபாட்டிக்ஸ்னா என்னன்னா அதோட ஓவர்வியூ வந்து சொன்னீங்கன்னா ஸோ பீப்புள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அதோட ஓவர்வியூ சொல்றீங்களாண்ணா? Hello, Anna. Am I audible? Sure. Okay. Hello? Am I audible? Yes, Anna. Yes, Anna. Okay. Sorry, there was some network glitch. So, No first of all, problem. நான் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய இது சொல்லிக்கிறேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து எதுக்குன்னா வந்து ஒரு கிளப்பை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஐ எம் ப்ரௌட் ஆஃப் இட். அண்ட் ரெண்டாவது தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. அது ஒரு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஜூனியர்ஸ் கூட வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சொல்றது. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் மை ரொபோட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ ரொபோட்டிக்ஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஒரு ஆட்டோமேஷன் ப்ராசஸ் மட்டும்தான். சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ வந்து நம்ம யூஸ்வலாக முதல்ல வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வந்துட்டு ஒரு பாத்திரம் செய்யறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி கையில் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை வந்து மெஷினரியால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செய்ய முடிஞ்சது. ஸோ இது மாதிரி வந்து ஒரு நார்மல் ஹியூமன் ஒர்க்கு,
ஒரு நார்மல் ஹியூமன் வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு வேலையை, ஒரு மொனோட்டோனஸ் ரெப்படேட்டிவான ஜாபை வந்துட்டு மனிதர்களுக்கு பதிலா ரோபோட்ஸ் வச்சு செய்ய வைக்கும் போது அந்த இடத்துல நமக்கு எஃபிஷியன்சியும் காஸ்ட் அண்ட் எஃபிஷியன்சி வந்து கணக்கு வச்சு இது வந்து ஒரு வயபிளான சொல்யூஷன் அப்படிங்கிறத ப்ரப்போஸ் பண்ணுது. ஸோ இது ப்ராக்டிக்கல் யூசேஜ் வந்து எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஸ்வீப்பரா இருக்கட்டும், கூட்டுற ரோபோட்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து பார்த்தோம்னா வழி சொல்ற ரோபோட்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஹேண்டிகேப் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ற ரோபோட்ஸா இருக்கட்டும். மனிதர்களோட தேவை வந்து மனிதர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்கிறனால மனிதர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக ரோபோட்ஸ் வந்து தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இது பண்றது. இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இவ்வளவுதான் பேசிக்லி ரொபோட்டிக்ஸ். த யூசேஜ் ஆஃப் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டரைஸ்ட் சொல்யூஷன் டு ஹெல்ப் ஹியூமன்ஸ் இன் அ பிசிக்கல் as well as மென்டல் ஒர்க். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா ரொபோட்டிக்ஸ்ங்கிறது. ஸோ எஸ். ஓகேண்ணா, தேங்க்யூ ஃபார் த ஓவர்வியூண்ணா. Can't understand. Wait. Can't understand Tamil. Tamil தெரியலையா? ஓகேண்ணா. So okay, fine. So for Priyanshu, let me explain it in English. So the process of computerizing mechanical and electrical work in order to help humans for doing their day-to-day jobs that is repetitive and monotonous, so that the intensity and work time of the humans reduced to a maximum extent while retaining the efficiency and cost of the work. So that is the main idea of robotics. ஓகேண்ணா, தேங்க்யூ ஃபார் தி ஓவர்வியூண்ணா. லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி क्वेश्चंस. ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, ஹவு கேன் ஸ்டூடெண்ட் மேக் அ கரியர் பாத் இன் ரோபாட்டிக்ஸ் ஃபீல்ட்னா? எப்படி என்னென்ன கரியர் பாத்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு? ஸோ கெரியருங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொபோட்டிக்ஸில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நமக்கு. ஸோ கெரியரை வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமாக பிரிக்கலாம் நம்ம. ஒன்று மெக்கானிக்கல் பேஸ்ட் கெரியர், இன்னொன்று எலக்ட்ரிக்கல் பேஸ்ட் கெரியர், இன்னொன்று கம்ப்யூட்டரைஸ்ட் பேஸ்ட் கெரியர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொபோட்டிக்ஸோட சம்மந்தப்பட்டது தான். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொபோட்டிக்ஸுங்கிறது ஒரு ஹோல் சப்ஜெக்டா ஒரு ஹோல் ஃபீல்டா இருந்தது. இப்போ அந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான இன்ஜினியர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியர், பின்ன கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஓகேவா? கரியரை வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வந்து பேசிக்கா நம்ம எடுத்திருக்கிற மேஜர், அதாவது மெக்கானிக்கலா இருக்கட்டும் ஆர் எலக்ட்ரிக்கல் சேர்ந்தவங்க ஆர் கம்ப்யூட்டர் சேர்ந்தவங்க, அவங்க எடுத்த மேஜர்ல அவங்களுக்கு தெரிஞ்ச டெக், அதாவது வந்து ரொம்ப முக்கியமான டெக்னாலஜிஸை வந்து பத்தி நல்லா புரிஞ்சு படிக்கிறது மட்டும்தான் வந்துட்டு ரொபோட்டிக்ஸ் கரியர்ல வந்து சிறந்து விளங்குறதுக்கு வழியா இருக்கும். இன்னும் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பைத்தான் இருக்கு, C++ இருக்கு, பின்ன வந்து ஜாவா இருக்கு. இந்த மாதிரி கோடிங் லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்கு. அந்த கோடிங் லாங்குவேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ், அது போக வந்து நம்ம நல்ல லாஜிக்கை டெவலப் பண்ண கத்துக்கணும். ஸோ நல்ல லாஜிக்கை டெவலப் பண்ண கத்துக்கும் போது தான் நம்மளால வந்துட்டு அந்த ஃபீல்டில் வந்து சிலங்க வழங்க முடியும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ரொபோட்டிக்ஸ் ஃபீல்டுக்குள்ள போக முடியும். இப்போ வந்து நமக்கு ஒரு நல்ல கோடிங் போட தெரியுதுன்னா நீங்க வந்து ஒரு அமேசான்ல வந்துட்டு ஒரு இ-காமர்ஸ் சைட்ல போனீங்கன்னா அதுக்கு உண்டான கோடிங் சாஃப்ட்வேரை வந்து நீங்க டெவலப் பண்ணுவீங்க. இதே அமேசானோட ரொபோட்டிக்ஸ் சென்டருக்கு போனீங்கன்னா ரோபோட்ஸுக்கு உண்டான கோடிங்கை வந்து டெவலப் பண்ணுவீங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ உங்களுக்கு நீங்க எடுத்த மேஜர்ல அந்த ரோபோட்டிக்ஸ் சம்பந்தப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா 1-2 இருக்கும். ஓகேவா? அந்த கான்செப்ட்ஸ் வந்து நல்லா தெளிவா படிச்சுக்கிறது மட்டும்தான் வந்து ரோபோட்டிக்ஸ் கரியருக்கு உண்டான பாத்து. அதுதான் வந்து பேசிக் லெவல் பாத்து. ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கம்பெனிஸ், என்னென்ன கம்பெனிஸ் ரோபோட்ஸ் தயாரிக்குது, அது என்னென்ன மாதிரி கம்பெனிஸ், அந்த கம்பெனிஸ்ல வந்து என்னென்ன ஓப்பனிங் இருக்கு, அந்த ஓப்பனிங் வந்து யாருக்கு கொடுப்பாங்க, அதுக்கு எவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவங்க இதுல தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு கம்பெனிலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூக்கா ரோபோட்ஸ்னு ஒன்று இருக்கு, பின்ன வந்து கிரே ஆரஞ்சுன்னு ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரே ஆரஞ்சு வந்து பாத்தீங்கன்னா குர்காவன் பேஸ்ட், அது ஒரு ஸ்டார்ட் அப். ஓகேவா? அதே மாதிரி கேரளால வந்து பாத்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரத்துல நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. நீங்க வந்து ரோபோட்டிக்ஸ், அது ரோபோட்டிக்ஸ் கம்பெனி தான், ஆனா அவங்க எடுக்கிற ரோல் வந்து எதுவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் தான் இருக்கும். ஓகே, ஸோ த கம்பெனி இஸ் ரோபோட்டிக் கம்பெனி. நம்ம வந்து போறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டதா போகணும். இப்போ எலக்ட்ரிக்கல்னா வந்து நம்ம அந்த ரோபோட்டுக்கு வந்து சர்க்கியூட்ஸ் டிசைன் பண்ணி கொடுக்கறதா இருக்கும். கம்ப்யூட்டர்னா வந்து அந்த ரோபோட் வந்து வேலை செய்யறதுக்கு உண்டான கோடிங் வந்து போடுறதா இருக்கும். மெக்கானிக்கல்னா அந்த கம்ப்யூட்டரோட அந்த ரோபோட்ஸோட பார்ட்ஸ், அதோட பிசிக்ஸ் எல்லாம் வந்து கருத்துல வச்சுட்டு
அதுக்கு வந்து பார்ட்ஸை டிசைன் பண்றதா இருக்கும். ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் கரியருக்கு உண்டான அந்த டிராஃப்ட், ஐ மீன் அந்த போற பாதை இதுதான் மேக்ஸிமம். ஓகேவா? அவங்க அங்க ஃபீல்ட்ல நல்லா படிச்சிருக்கணும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேண்ணா. கெரியர் பாத் வந்து பத்தி சொல்லிட்டீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின் எனக்கு எடுத்திருந்தாங்கன்னா, ஹையர் ஸ்டடிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும்? நிறைய இருக்கு. சோ வந்து என்னன்னா நம்ம ரோபோட்டிக்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும், சாரி ஃபார் டிஸ்டர்பிங், இங்க ஒரு சில பேர் நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க, லைக் ஃப்ரெண்ட் பிரியான்ஷு மாதிரி. ஒன்ஸ் ஒரு சின்ன லைட்டா நார்மலா இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே தமிழ்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். So okay, fine. So let me explain it in English. I request you to make the question in English also. So okay sure. Okay. So the question is about higher studies opportunities in robotics. So if you consider higher studies, there are many opportunities regarding higher for robotics. So what is that opportunities mean? What is that opportunities now? Either research. First and foremost வந்து பாத்தீங்கன்னா research. ஏன் வந்து நான் ரீசர்ச் அப்படின்னு சொல்றேன்னா, ஃபீல்டு வந்து ஒரு டெவலப்பிங் ஃபீல்டு. ஓகேவா? எந்த ஒரு டெவலப்பிங் ஃபீல்டா இருந்தாலுமே அது வந்து மக்களுக்கு போய் சேரும் போது மட்டும்தான் அது வந்துட்டு ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இட் கைண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு அ கம்பெனி. ஓகேவா? சிம்பிள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் வந்து ஒரு புதுவிதமான கார் ஒன்று ப்ரொடியூஸ் பண்றேன். ஓகேவா? அந்த கார் வந்து ஒரு 500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுதுன்னு ஒரு ஐடியா வச்சுப்போம். இஃப் தட் இஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல வேலை இருக்குன்னு சொன்னா, that will be mostly by research, because they will be doing research on how to push the car at 500 km/h. So this will be the reason. If that car is available for the பீப்புளுக்கு அவைலபிளா இருந்தா மட்டும்தான் அதுக்கு வந்து உன்னால வேலை இருக்கும். ஸோ ஹையர் ஸ்டடிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீசர்ச்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ஃபின்லாண்டு, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, இதுல இந்த மாதிரி சுவிட்சர்லாந்துல இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசர்ச் பேஸ்டா வந்து நல்லா மூவ் பண்ணுவாங்க. அங்க வந்து நீங்க மாஸ்டர்ஸ் எடுத்து படிக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரியர்ல வந்து பெரிய பூஸ்டா இருக்கும். ஹையர் ஸ்டடீஸ்க்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ரோபோட்டிக்ஸ் அண்ட் இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன் அது இருக்கு. பின்ன அது சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல், இப்போ நீங்க வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மேஜர்ஸ் படிக்கிறீங்களா, இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர்ஸ் படிக்கிறீங்களா, அதுல நீங்க என்னென்ன பேப்பர் எடுக்கலாங்கிறதுல வந்து அவங்க குறிப்பிடும் போது அந்த பேப்பர்ஸ்ல நமக்கு ரோபோட்டிக்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த பேப்பர் மூலமா நம்ம ரோபோட்டிக்ஸை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இதே வந்து நீங்க இன்னும் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா கொஞ்சம் வந்துட்டு நான் எனக்கு வெஸ்ட் வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க ஜப்பான் இல்லைன்னா வந்து சவுத் கொரியா போகலாம். என்னைய கேட்டா வந்து ரோபோட்டிக்ஸ்ல சொல்லுவாங்க எல்லாரும் வெஸ்ட் தான் செம, வெஸ்ட் தான் அப்படி இப்படிமானுங்க. வெஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரோபோட்டிக்ஸ் என்விரான்மெண்ட் வந்து வெஸ்ட் எல்லாம் வந்துட்டு அவ்வளவு காம்படிட்டிவே கிடையாது. த கண்ட்ரி விச் ப்ரொடியூசஸ் த மோஸ்ட் ரோபோட்ஸ் இன் திஸ் வேர்ல்டு இஸ் சவுத் கொரியா. ஓகேவா? சவுத் கொரியா தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ரீசர்ச் பண்ணி அதிகமா வந்து ரோபோட்ஸை ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரி சவுத் கொரியா தான். அதுக்கப்புறமா ஜப்பான், அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனியே வருது. ஓகேவா? அதனால வந்துட்டு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து தாராளமா ட்ரை பண்ணலாம். அங்க நிறைய வந்து பிரைவேட் ரீசர்ச் சென்டர்ஸும் இருக்கு. அதாவது காலேஜ் பேஸ்ட் ரீசர்ச்சும் இல்லாம பிரைவேட் ரீசர்ச் சென்டர்ஸும் இருக்கும். அந்த பிரைவேட் ரீசர்ச் சென்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் சாம்சங், ஹியூண்டாய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் பண்ணி விடுவாங்க அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம். இந்த அவுட் சோர்ஸ் பண்ணி விடக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து எடுத்து அந்த ப்ராஜெக்ட்ஸை நடத்தும். அதுக்கு அவங்களுக்கு ரீசர்ச்சர்ஸ் தேவை. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஹையர் ஸ்டடீஸை வந்து முடிச்சு நம்ம அந்த ரீசர்ச்சர்ஸ்ல சேர்ந்து நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம கெரியரை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஹையர் ஸ்டடிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க டார்கெட் பண்ண வேண்டிய கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா யூரோப் அண்ட் இதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஈவன் சைனா இஸ் பெட்டர் ரைட் நவ். சைனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த ரோபோட்டிக்ஸோட வந்துட்டு ஆளுமை வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அவங்க வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ண தான் பாக்குறாங்க. அதனால வந்து ஈஸ்டர்ன் சைடு வந்து ட்ரை பண்றது ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. ஈஸ்ட்ல கிடைக்கல, ஈஸ்ட்ல வந்து உங்களுக்கு வந்துட்டு இது இல்ல, ரீசர்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கோப், ஐ மீன் ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு, அப்படியே அடிச்சுக்கிறானுங்க எல்லாருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா வெஸ்ட்ல வந்துட்டு யூரோப் ட்ரை பண்ணலாம். ஆப்வியஸ்லி யூஎஸ்ஏவும் ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து நீங்க யூஎஸ்ஏ ட்ரை பண்ணீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் ஜாஸ்தியா இருக்கும். யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா இருக்கு, பின்ன வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இருக்கு, நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான இதுவும் கொடுத்துருவாங்க,
சொபிஸ்டிகேஷனும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அங்க வந்து நீங்க போனீங்கனாலே, நீங்க போய் ஃபீஸ் கட்டினீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்து உங்களை வந்து ஒரு பக்க ரொபோட்டிக்ஸ் இன்ஜினியரா மாத்தி கொடுப்பாங்க. அதுக்குன்னே தனியா ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. எம்எஸ் ரொபோட்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க. யூ கேன் செக் அவுட் தேர் வெப்சைட். அவங்க வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது கொடுப்பாங்க. ஆனா வந்து மேக்ஸிமம் எல்லாம் ரீசர்ச்ல தான் இருக்கு. ப்ராக்டிக்கல் பேசிஸ்ல வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் மாதிரி கம்பெனிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அது வந்து அதுவும் அமேசான் ப்ரொடியூஸ் பண்ணுது, பட் அதுக்கு வந்து ஹைலி காம்படிட்டிவா இருக்கும் அந்த என்விரான்மெண்ட். ஸோ ரீசர்ச்ல வந்து போறது வந்து இந்த ஹையர் ஸ்டடீஸ்ல போய் ரீசர்ச்ல போறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். Okay, now next question is, there are a lot of events related to robotics, like E-Yantra, ICAR. So, but students didn't have knowledge on these competitions, right? Can you tell about how to prepare for such competitions, Anna? How to engage themselves in such competitions, Anna? Let me be honest with you, okay? Some not be able to digest the answer which I'm going to say. We don't have the funds, we don't have the funds to produce a robot which is very capable and which is cost efficient and which is able to do all the work in a minimal cost like the IIT students. Okay, so we don't have that kind of funds. So that's the reason people are not able to participate in those competitions. People know, like if you're saying now, if you're saying E-Yantra and all now, you would be surely knowing about the competitions, right? Without knowing, you would be able to say that, right? So it's mostly the fun part. Okay, we need 3D printed objects to fit the robots, and we need a sufficient amount of funds to create those robots and all, and we have to transport them from one arena to another arena throughout India. Okay, so that's the reason people are not able to compete in the competitions. So I think funds should not be a hindrance to the competitions. So we can try out minimal level robots, like the robots which is able to do small things in a minimal expenditure and a minimal cost, and it must be creative. So wherever you are lagging in finances, you must be using your creativity to match that things. So if people are willing to like go to the competitions now, surely they must have the knowledge of sensors. Surely must they have the knowledge about sensors, and surely they must be able to work with the circuits, and they must get some idea like this is my robot, I'm going to perform this activity with my robot. So if anyone is able to perform that activity with the robot, now how I can do it differently, how I can do efficiently, how can I do it in a very cost effective manner. These are the things that must be considered while competing with this uh, while thinking about these competitions. Okay, so you must be able to think more creatively, more effectively. So the thinking part is the where you can show your brilliance and everything. So if students and another thing is that students must be able to like very much how to say na, must be able to think differently. So how should I explain na? They must not go the way that all the seniors pursue. Okay, so they must not go like I have joined engineering, I'm just studying for one day before the exams, I'm just passing, I'm just getting a job via the college placements, I'm getting out of this college. We should not be like that. Okay, so if the people are like that now, they won't be able to develop some skills. So if they are doing some kind of project only, they are able to tackle those things. So that must be the thing. So we should be able to, the people should be able to think more creatively and do some hands on. You know what I mean by hands on, like we should be able to create some miniature level robots, miniature level things and all. So that's the way we can develop ourselves. So this is the sound. Okay, now what do you think about the future of the robotics, Anna? How it will be in future? Future of the robotics, uh, right now many conglomerates are there. Okay, you know what is meant by conglomerate? It's a very it's a one step above the MNCs, multinational corporation. Okay, for example, for a conglomerate is SoftBank, Japanese company. You must have heard about it, right? Not, it's okay, fine, just search about SoftBank. So the SoftBank company is there now. These companies are right now investing in robots. So the future will be the robot will be mingled with the AI technology, which is able to single-handedly take care of many things that the human energy, I'm just saying, the human energy cannot match. So the robots will be able to do the things which human energy cannot match.
So the energy which I'm speaking right now is, imagine just a small example. Okay, you are staying in a room. You are staying in a room and you have to do all the cleaning work, all the tidy work, and you have to like um, switch on everything while going, switch off everything while coming out. So these are the small things that are doing in a regular basis. Okay, imagine that if a robot is able to do everything, that you can just sit simply and just watch everything that do. Just think about the situation. Okay, so that is what the world is going through. The world is right now, people are understanding that they are not born to pay bills and die. Okay, so really they want, people want to do something creative, people want to do something, the things they like. So if the people want to do the things they like, means how the world will run, because in order to world run, people have to work, right? So the work will be mostly captured by the robots, and the creative field like art field, fashion designing, music, storytelling, so everything will be here occupied by humans. And another survey says that the repetitive jobs in the world, okay, the repetitive jobs, the menial jobs, the physical jobs in the world, 80% of the jobs uh, will be abolished by the end of this century. That is what the scientists are predicting. And that is where that is because the automation and the robotics are able to catch catch this entire market. So this is the reason, I think the growth will be positive as well as negative. People must be able to upskill their things so that they can survive in this world. So this is the future of robots. Okay, na. How does AI technology play a major role in robotics field, na? Could you hold on for 1 second? You hold on 1 second. Yeah, no. Yes, yes, yes. Okay. So can you please repeat the question? Anna, the AI technology, what are the roles that AI technology playing in robotics field, na? To be simple, the robotics play a very important. 1 second. So 1 second. Participants. So as you say, robot is just a machine without the AI. Robot is just a pair of metal and chips without the AI. Okay. So if robots are the body, AI is the brain. Okay. So that is how the technology works. So technology is nothing but the how can say na, இந்த சரௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரெயின் மாதிரி ஆக்ட் பண்ணும். அதுல யூஸ் பண்ணப்படக்கூடிய அல்காரிதம்ஸா இருக்கட்டும், அதுல யூஸ் பண்ணப்படக்கூடிய அந்த கான்செப்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே சேர்த்துதான் ஒரு ரோபோட்டை உருவாக்கும். ஸோ அந்த டெக்னாலஜி எல்லாமே மேக்ஸிமம் வந்து ப்ரோக்ராமிங் சைடில் தான் வரும். ஓகேவா? ப்ரோக்ராமிங் பின்ன வந்து லாஜிக் ரைட்டிங் பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே டெவலப் ஆகும். ஸோ டெக்னாலஜிக்கு இந்த ரொபோட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாகவும், 20% வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பேஸ்டாகவும் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இது டெக்னாலஜியோட ஓவர்வியூ இதுதான் வந்து ரோபோட்டிக்ஸ்க்கு இவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அந்த ஃபீல்டுலேயும் வந்து ஸ்கோப் இருக்கும். Okay, na. The next question is, what are all the cost-efficient methods currently present to build a robot, na? காஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தட்ஸ். ஸோ காஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிஸ்டிங்காக கிடைக்கக்கூடிய மெட்டல்ஸாக இருக்கட்டும், எக்ஸிஸ்டிங்காக கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், ஃபைபராக இருக்கட்டும், நம்ம நீடை பொறுத்து வந்து அந்த காஸ்ட் எஃபிஷியன்சி வந்து நம்ம குறைக்கலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரோபோ ஒன்று இருக்கு. அந்த ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை பிரதேசத்துலலாம் ஏறும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ல ஒரு 70 கிலோ வெயிட் இருக்கும்.
அந்த அவங்க பாடி வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த வெயிட்டை தான் வந்து அவங்க அந்த மலை மேல தூக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி இதை தூக்கிட்டு போறதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோபோட்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த ரோபோ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வெயிட்டையும் தாங்கி அந்த மலை முகடுல வந்துட்டு ஒரு மிருகம் மாதிரி வந்து ஏறி போகும். அதோட லிம்ஸ் எல்லாம் வந்து மிருகங்களுக்கு ஏத்த மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. பாஸ்டன் டைனாமிக்ஸ் வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த மிஷின் வந்து இருக்கும், அந்த ரோபோட் வந்து இருக்கும். சோ அதோட பர்பஸை பொறுத்து இப்போ நான் அந்த இடத்துல வந்து நம்ம கொண்டு போய் ஒரு பிளாஸ்டிக் வந்து நம்ம அந்த லிம்ஸோட காலில் ஒட்ட வைக்கிறோம் அப்படின்னா அது காஸ்ட் எஃபிஷியன்டா இருக்காது. சரியா? அதுக்கு வந்து நம்ம கரெக்டான ஒரு ஸ்ட்ராங்கான லைட் வெயிட்டாகவும் இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் அந்த வெயிட்டையும் தாங்கணும். அப்போனா என்ன, ஏதோ ஒரு சொபிஸ்டிகேட்டட் ஹைடெக் ஃபைபர் ஆப்வியஸா அது வந்து அதோட காலில் வந்து பொருத்தி இருப்பாங்க. அதே மாதிரி மலை முகடுல ஏறும்போது அதுக்கு வந்து எனர்ஜி தேவைப்படும். அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஃபியூவலிங் பர்பஸ்க்காக அதுக்கு ஒரு அந்த ஃபியூல் டேங்க்கு ஒரு வெயிட் இருக்கும், அந்த ஃபியூலோட சேர்த்து ஒரு வெயிட் இருக்கும். அதை தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தோம்னா அதோட தோராக்ஸ் வந்து வடிவமைச்சிருக்கணும். அந்த தோராக்ஸ் வந்து வடிவமைக்கிறதுக்கு வந்து ப்ராப்பர் மிக்சடு மெட்டல்ஸ், அயன்னா பியோர் அயன் யூஸ் பண்ண மாட்டாங்க, அலுமினியம்னா பியோர் அலுமினியம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதோட அலாயஸை யூஸ் பண்ணி அதை ஒரு ஸ்டீலா மாத்தி அதோட வெயிட்டை லைட் ஆக்கி அது துருபிடிக்காத மாதிரி பார்த்து இதுதான் வந்துட்டு அந்த டெக்னாலஜிஸ்ட். இந்த டெக்னாலஜிஸை வந்து எதுக்குன்னா இவ்வளவு வந்து சொபிஸ்டிகேட்டடா வந்து கொண்டு வராங்க அப்படின்னா காசை மிச்சம் பண்றது மட்டும்தான் அதோட வேலை. கம்மி காசுல நான் வந்து இந்த சோல்ஜர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற அந்த ஒரு ரீசன் தான் வந்து இதெல்லாம் பண்ணுது. இப்ப அதுவே ஒரு மலை முகடுல ஏறாம நம்ம கூட டொமஸ்டிக்கா வந்துட்டு அது ஒரு சுத்துறதுக்கு ஒரு ஒரு மிருகம், ஐ மீன் சாரி ஜஸ்ட் அது ஒரு ரோபோட். ஓகேவா? அந்த ரோபோ வந்து ஒரு டொமஸ்டிக் பர்பஸ்க்காக நம்ம வாங்குறோம்னா நம்ம வந்து கொண்டு போற பொருள் எல்லாம் அதே கேரி பண்ணிட்டு வருதுன்னா அதுக்கு நம்ம அவ்வளோ இது வந்து கொடுக்க தேவையில்லை. அதுக்கு வந்து மேக்சிமம் ஒரு 20 கிலோக்கு மேல நம்ம வெயிட் கொடுக்க போறது கிடையாது. அது நம்ம கூடவே நடந்து வரப்போகுது, அந்த வெயிட்டை வந்து தூக்கிட்டு வரப்போகுது. அப்போ அதோட லிம்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹார்டு என்ன சொல்றது மைக்ரான் ஜாஸ்தியா இருக்கிற பிளாஸ்டிக்ல வந்து நம்ம அதோட லிம்ஸை வந்து வடிவமைக்கலாம். அது வந்து ஒரு நார்மல் ஃபைபரோட கம்பேர் பண்ணும்போது அந்த ரோபோட்டுக்கு உண்டான அந்த இது வந்து பாத்தீங்கன்னா வந்து காஸ்ட் வந்து கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? அந்த நீடை பொறுத்து நமக்கு காஸ்ட் மாறும். அந்த அந்த நீடு வந்து பெருசா இருந்துச்சுன்னா காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், நீடு வந்து சின்னதா இருந்துச்சுன்னா காஸ்ட் கம்மியாகும். அவ்வளவுதான். காஸ்ட் எஃபெக்டிவா வந்து இப்போ நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா வந்து நமக்கு அந்த பிசிக்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் மட்டும் தான். இப்போ நான் வந்து ஒரு மினியேச்சர் ஒரு மாடல் ஒரு ப்ரோட்டோடைப் நான் ரெடி பண்றேன், இவ்வளவு ப்ரோட்டோடைப் ரெடி பண்றேன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் அண்ட் ஸ்மால் இரும்பு கம்பி இருந்தாலே போதும். இப்போ வந்துட்டு ஒரு மினியேச்சர் லெவலுக்கு பண்றோம்னா நம்ம எஸ்ஏஇ இருக்கு இல்லையா, எஸ்ஏஇ பாஜால வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த காரை வந்து வடிவமைக்கிறதுக்கு வேண்டிய இரும்பு அதெல்லாம் வந்து கொஞ்சம் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அவங்க அந்த இதுக்கு ஏத்த மாதிரி வந்து வச்சிருப்பாங்க, அதுல அவங்க காஸ்ட் கம்மியா வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம அந்த இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம காஸ்ட் கட்டிங் வந்து நம்ம பாத்துக்கணும். அவ்வளவுதான். ஓகேண்ணா. அண்ணா, கேன் யூ டெல் அபவுட் யுவர் இன்ட்ரெஸ்டிங் project which you have done in your internship period at IFT Nagpur? ஓகே, ஸோ அங்கதான் வருவீங்கன்னு தெரியும் எனக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்லாம் கிடையாது, நான் ஒப்பனா சொல்லிடுறேன் நான். சரியா? அது வந்து என்ன ப்ராஜெக்ட்னா வந்து ஒரு மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட். அந்த மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ல வந்து அனாமலி டிடெக்ஷன் யூசிங் KNN கிளாசிஃபையர். ஓகேவா? அனாமலி குறிப்பா வந்து மெஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து அல்காரிதம்ஸ் பத்தி தெரியும். KNN இருக்கு, சப்போர்ட் வெக்டர் மெஷின்ஸ் இருக்கு, டீப் லேர்னிங்ல போனோம்னா வந்து பாத்தீங்கன்னா CNN இருக்கு, RNN இருக்கு. ஸோ இந்த அல்காரிதம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு வந்து இன்டர்நெட் வழியா வரக்கூடிய அந்த பேக்கேஜஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் இருக்கா இல்லையா, அது வந்து ஹார்ம்ஃபுல்லா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கிறதா என்னுடைய ப்ராஜெக்ட். ஓகேவா? இதுக்காக வந்து நான் என்ன பண்ணேன்னா இது வந்து ஒரு பேசிக் லெவல் ப்ராஜெக்ட் அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி அந்த நெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனியோட டேட்டா ஒன்று கிடைச்சது. அந்த டேட்டால வந்து அவங்க ஒரு 80,000 என்ட்ரி வச்சிருப்பாங்க. அந்த 80,000 என்ட்ரியில இந்தந்த வந்து பாத்தீங்கன்னா இன்னென்ன விதமான அட்டாக்ன்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துருப்பாங்க நமக்கு. அந்த பிரிச்சு கொடுத்த அந்த அட்டாக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த அல்காரிதத்தை வடிவமைக்கணும். ஓகேவா? அந்த அல்காரிதத்தை வடிவமைக்கும் போது நமக்கு அந்த அல்காரிதத்தை ரெடி பண்ணி நம்ம அதை வந்து ரன் பண்ணும்போது நமக்கு அது மூலமா வந்து இது அட்டாக் இருக்கு, அட்டாக் இல்ல அப்படிங்கறத வந்து பிரிச்சு சொல்றதா. ஓகேவா?
என்னோட கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எவ்வளவு டீட்டெயிலா பிரிக்கிறேன் அப்படிங்கறத வந்து கணக்கு பண்ணல. என்னோட கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ டைம் எஃபிஷியன்ட்ல என்னால அந்த டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்க முடியுது. இதுதான் வந்து என்னுடைய ஐ மீன் நோக்கம், அந்த ப்ராஜெக்ட் பண்ணதுக்கான நோக்கம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் சிம்பிளான ஒரு அல்காரிதம், அதிகமா வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ்ஸ் கொடுக்காத ஒரு அல்காரிதம், ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் கொடுக்காத ஒரு அல்காரிதம். ஓகேவா? இந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ்ங்கிறது வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல பிரச்சனை இல்லை, ஆனா அது பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டுறது. ஸோ இதை குறைச்சு என்னால வந்து எவ்வளவு சீக்கிரத்துல அது பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்க முடியுதுங்கிறத வந்து என்னுடைய ப்ராஜெக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ரிமோட்டா வந்து பண்ணேன். ஒரு 2-3 தடவை மட்டும் நான் அந்த யூனிவர்சிட்டி பக்கம் போயிருப்பேன் நானு. ஸோ மோஸ்டா வந்து லாக்டவுனுங்கிற காரணத்தினால வந்து நான் வீட்டிலே பண்ண வேண்டியதா போயிடுச்சு எல்லாமே. ஓகேண்ணா. அங்க இன்டர்ன் பண்ணீங்களா? அங்க எப்படி உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? அங்க உள்ள பீப்புள் கூட இன்ட்ராக்ஷன் என்னென்னலாம் கத்துக்கிட்டீங்க அந்த அந்த இன்டர்ன்ஷிப் பீரியட்ல? ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் பீரியட்ல வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து எனக்கு யூஸ்வலா வந்து நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறத பார்த்து தான் நம்ம படிப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் செய்யறத பார்த்து தான் நம்ம செய்வோம். சரியா? அந்த இடத்துல போயிட்டு நான் தனியா மாட்டிட்டேன். ஸோ அந்த இடத்துல வந்து நான் தனியா மாட்டிக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லைங்க. அவங்கள்ட்ட வந்து என்னன்னா நான் வந்து போன புதுசுல என்ன நினைச்சேன்னா, சரி அவங்க ஏதாவது வந்து ஒர்க் வச்சிருப்பாங்க, அந்த ஒர்க்ல இருந்து எனக்கு ஏதாவது பிரிச்சு கொடுப்பாங்க, அந்த ஒர்க் வந்து நான் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து முதல்ல நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, நீங்களே வந்து ப்ராஜெக்ட் வந்து முழுசா எடுத்து பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. இது மாதிரி இருக்கும்போது வந்து பண்ண பார்க்கணும்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் புக்கை வந்து ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகேவா? நான் அது வரைக்கும் லைப்ரரியில வந்து பெருசா புக்ஸ் எல்லாம் நான் இஷ்யூ பண்ணது கிடையாது. அந்த பக்கம் வந்து என்ன சொல்றது, ஒரு 1-2 தடவை தான் நான் போயிருப்பேன். நான் பெருசாலாம் வந்து காலேஜ் இஷ்யூக்கு தான் நான் லைப்ரரியில வந்து புக்கு எடுத்தது கிடையாது. அதுக்கப்புறமா அந்த இது சொன்னாங்களேங்கிறதுக்கோசரம் வந்து நம்ம புக்கை வந்து ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சது. நெட்ல வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட்லாம் இருக்கும். அதுலலாம் உட்காந்து ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமான்னு உட்காந்து தேடுறது அந்த அல்காரிதத்துக்கெல்லாம். அதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா நான் அந்த மேம்கிட்ட வந்து பார்த்தோம்னா ரிப்போர்ட் பண்ணணும் தினமும் நைட்டு உட்காந்து. அந்த மேம் தினம் அப்டேட் கேட்கும். அது வந்து கொஞ்ச நாள் அப்டேட் கேட்கறத விட்டுட்டு அப்புறம் எனக்கு ப்ராஜெக்ட் ஐடியா வந்துட்டு கன்ஃபார்ம் ஆன உடனே வந்து தினம் அப்டேட் கேட்கறத விட்டுட்டாங்க. அப்புறமா நான் என்ன பண்ணேன், ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் 20 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து அந்த மேம்க்கு நான் அப்டேட் கொடுப்பேன். என்னென்ன மாதிரி நடந்தது, இதெல்லாம் நான் பண்ணேன், எனக்கு இது புரியல, அதனால இதுல நான் ஒர்க் பண்றேன், அந்த மாதிரி தான் வந்து நான் சொல்லி ஏதாவது தட்டி கழிச்சிட்டே இருப்பேன். அங்க எங்க இருந்து ரியல் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, டேட்டால வச்சு ஒர்க் பண்றதை வந்து நான் லைவ்ல வந்து வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அங்கதான் வந்து பெரிய ட்விஸ்ட் நடக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து டேட்டா கிடைச்சிடும். டேட்டா வச்சு அவன் ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணிடுவானு. அது பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் ஆகுதாங்கிறது மட்டும் தான் அங்க வந்து ட்விஸ்ட். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஸ்னார்ட்னு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும். அது லினக்ஸ்ல தான் வேலை செய்யும். அந்த ஸ்னார்ட்ங்கிற அப்ளிகேஷன். அந்த இது வந்து பார்த்தோன்னா என் சிஸ்டம்ல வந்து லினக்ஸும் போட முடியாது. என் சிஸ்டம் வந்து விஎம் போட முடியாது என் சிஸ்டம்ல. அந்த என் போட்டா வந்து சிஸ்டம் இழுக ஆரம்பிச்சிடும். அதனால வந்து நான் என்ன பண்ணிட்டேன், விண்டோஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நான் லினக்ஸ் உள்ள போட்டு நான் ஸ்னார்ட் வந்து ரன் பண்ணி பார்த்தேன். ஸ்னார்ட் வச்சு ரன் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்னார்ட்னு 2-3 அப்ளிகேஷன்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸ்னார்ட்ல வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஈஸியா அந்த ஆன்சர் வரதை என்னால பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த ஸ்னார்ட் யூஸ் பண்ணி அது எவ்வளவு சீக்கிரத்துல வந்து ரிடெக்ட் ஆகுதுங்கிறத வந்து நான் கண்டுபிடிச்சேன். அந்த நெட்வொர்க் என்னுடைய நெட்வொர்க் கனெக்ஷனு, அதோட ஸ்பீடு, பின்ன வந்து அந்த அல்காரிதம் அதோட ஸ்பீடு, இதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி எப்படி வந்து அதை ஸ்பீடா கண்டுபிடிக்க முடியுதுங்கிறத வந்து பார்த்தேன். ஆனா இந்த டோட்டல் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 மாசம் பக்கம் எடுத்தது. இந்த 2 ப்ராஜெக்ட். இந்த 2 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு 4 to 5 ஹவர்ஸ் காலையில அதாவது வந்து அந்த லீவ் தான், அது லாக்டவுன் தான். ஒரு சாயங்காலம் ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா ஒரு 10 மணிக்கு கிளம்ப முடியும். 10-11 மணிக்கு ஆயிடும். சில நேரம் 1 மணி கூட ஆயிடும். அந்த அவுட்புட் வரலங்கன்னா அந்த 1 மணி கூட ஆயிடும். தினம் உட்காந்து நைட் உட்காந்து வேலை செஞ்சுதான் வந்து அந்த இன்டர்னை முடிச்சேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைபண்ட் கொடுத்துருக்கணும், பட் அவங்க கொடுக்கல. எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி முக்கியங்கிற ஒரு ரீசன்னால வந்துட்டு நான் சரி எனக்கு ஸ்டைபண்ட் வேணானேன்னு சொல்லிட்டு அந்த மேம் கீழே நான் வேலை செஞ்சேன். ஒரு 2 மாசம் கழிச்சு எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து அங்க நாங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணோம். ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து எனக்கு பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ராக்டிக்கலா வந்து நம்ம ஒரு கம்பெனிக்கு
அவங்க கம்பெனி வந்து கேட்குறாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து நெட்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரான்னு நீ பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கேட்குறாங்கன்னா நம்ம எப்படி பண்ணி கொடுப்போமோ அது மாதிரி இல்லைன்னாலுமே கொஞ்சம் அந்த அளவுக்கு டச் பண்ற மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்தோம். ஸோ இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர். நம்ம வந்து 1000 படிச்சிருப்போம், அந்த அல்காரிதம் இந்த அல்காரிதம்னு சொல்லிட்டு தியரிட்டிக்கலா 1000 இருக்கும் நமக்கு. அது அந்த இடத்துல போட்டு அவுட்புட் எடுக்கிற வரைக்கும் அது அவுட்புட் எடுத்தாதான் நம்ம படிச்சதுக்கு உண்டான அந்த வேல்யூ. இல்லைன்னா 1000 அல்காரிதம் படிச்சாலும் நமக்கு யூஸே கிடையாது. ஒரு அல்காரிதத்தை உள்ள போட்டு அவுட்புட் வந்து வெளியெடுக்க தெரியலன்னா 1000 அல்காரிதம் படிச்சு யூஸ் இல்லைங்கிறது தான் எனக்கு அந்த டைம்ல தான் புரிஞ்சது. அப்போதான் வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் எப்படி பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து தியரிட்டிக்கல் நாலேஜ் அவ்வளவு அவசியமோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதை விட அவசியங்கிறது எனக்கு அந்த டைம்ல தான் புரிஞ்சது. ஸோ அதனால வந்துட்டு நான் அந்த தியரிக்கு வந்து நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ப்ராக்டிக்கல் திங்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னை இம்பாக்ட் பண்ணுச்சு. இனியும் அது இம்பாக்ட் பண்ணும். அந்த இம்பாக்ட் இப்போ இருக்கு. அந்த இம்பாக்ட்னால தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த ஏதாவது ஒன்று பண்ணணும், இதுல இது பண்ணலாமா, அதுல அது பண்ணலாமா, ப்ராஜெக்ட் இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, ஏதோ ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கணும்னு தோணும். ஸோ அப்படிதான் பண்ணது. அதை வந்து தூண்டும். நீங்க வந்து ஒரு இன்டர்னா இந்த மாதிரி எல்லாம் போனீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா தூண்டும். அதை பண்ண முடியும் உங்களால. ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஓகேண்ணா. ஆனா ரோபாட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து சிமுலேஷன்ல பண்ணோம்னா என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் அவைலபிள்னா? கசிபோ இருக்கு, கசிபோல பண்ணலாம். பின்ன வந்துட்டு ஒரு ஸ்விஸ் பேஸ்டு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு. அது கொஞ்சம் அது ப்ரொபீரியாரிட்டி சாஃப்ட்வேர். ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் அதில் பண்ண முடியாது. நீங்க கசிபோல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கசிபோ இருக்கு, ROS இருக்கு, ரோபோட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு இருக்கு. நீங்க வந்து லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் அந்த ROS மாடியூல்ஸ் கொடுத்து நீங்க வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோபோட்டிக்ஸ் வந்து ப்ராக்டிக்கலா ரன் பண்றது எப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும். அதையும் வந்து உங்களால வந்து லைக் எனக்கு வந்து லினக்ஸ் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ROS சிமுலேட்டர் ஆன்லைன்லயே இருக்கு. A to Z உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிமுலேஷன் பத்தி எப்படிங்கறத வந்து அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. நெட்லயே ஃப்ரீயா படிக்கலாம் நீங்க. இல்ல அது உங்களுக்கு பிடிக்கல, அது உங்களுக்கு ஒரு மாதிரி சிமுலேஷனா இருந்ததுன்னா நீங்க வந்து கோர்சஸ் எடுக்கலாம் கோர்சரால. நான் ஒரு ஸ்பெஷலைசேஷன் முடிச்சிருக்கேன். நான் இந்த ரொபோட்டிக்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியால ஒரு ஸ்பெஷலைசேஷன் முடிச்சேன். அவங்க வந்து எல்லாமே கவர் பண்ணாங்க. ட்ரோனுக்கு வந்து எப்படி வந்து அந்த ஏரியல் இது கொடுக்கறது, பின்ன வந்துட்டு ஏரியா வந்து எப்படி மேப் பண்றது நம்ம அல்காரிதம் வச்சு, கேமரா எப்படி வேலை செய்யும், எஸ்டிமேஷன் எப்படி பண்றது, அதெல்லாம் வந்து ஸ்பெஷலைசேஷன்ல இருக்கும். அதுவும் நீங்க படிக்கலாம். அதுவும் ப்ராக்டிக்கலா தான் இருக்கும். சிமுலேஷன் மாதிரி தான், அதுவும் படிக்கலாம் நீங்க அதுலயும். ஓகேண்ணா. ஆனா அந்த ஹியூமனாய்டு ரோபோட் அண்ட் சர்வர் கண்ட்ரோல் ரோபோட் அதெல்லாம் அவைலபிள்னா அது என்ன இது, அது வந்து என்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் அது பண்ணணும்? ஹியூமனாய்டுங்கிறது வந்துட்டு எப்படின்னா அது இந்த எந்திரன் பட அளவுக்குலாம் வந்து இன்னும் ரெடி ஆகல அது. ஓகேவா, ஒரு சைஃபை தான். அந்த படத்துக்குலாம் இன்னும் ரெடி ஆகல. பட் டார்கெட் இருக்கு. அந்த ரோபோனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரெக்டா பேச முடியுது. அந்த ரோபோ வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் மைண்ட் கால்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா பண்ண முடியுது. நிறைய ரோபோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு கூட வந்து பேசி பாட் எது வந்து பாட்டுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஐ வளர்ந்துருச்சு. ஸோ இதுதான் பிரெயின் அப்படிங்கிறப்போ அந்த ஹியூமனாய்டு ரோபோட்டுங்கிறப்போ அது ஹியூமன் கூட ஒரு நார்மல் ஹியூமன் மாதிரி வந்து அது பேசுறதா. அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் டெஸ்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. அது வந்து இப்போதைக்கு ரீசர்ச் பர்பஸஸ்க்கு தான் வந்து கம்பெனி யூஸ் பண்றாங்க. ப்ராக்டிக்கல் லெவலில் எந்த இம்ப்ளிமெண்டேஷனுமே அதில் கிடையாது. நீங்க வந்து கொஞ்சம் ஆர்டிகல்ஸ் வேணா நீங்க பார்க்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள அப்படியே பயங்கரமா சொல்லுவாங்க, அப்படி வந்திருக்கு இப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. அது வந்து நல்லா உள்ள போய் பாத்தீங்கன்னா அது வந்து இன்னும் ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அது இன்னும் வந்து மார்க்கெட்ல இறக்கல. ஓகேண்ணா. ஃபைனல் கொஸ்டின்னா, அதர் டெவலப்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மாதிரி இந்தியாவில் வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம பார்க்கலாம்னா ரோபோட்டிக்ஸ் செக்டர்ல? தட்ஸ் அ ட்ரிக்கி கொஸ்டின். ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரோபோட்டிக்ஸ் ரெடி ஆகலை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்கும்னா மனிதர்களோட பற்றாக்குறை இருக்கிறனால தான் வந்து ரோபோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 130 பில்லியன் இருக்காங்க. ஸோ 130 பில்லியன் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரோபோட்டுக்கு நீங்கள் இவ்வளோ கரண்ட்டு இவ்வளோ நீங்கள் செலவு பண்ணி வாங்கி ஒரு வேலையை செய்யறதுக்கு 10 பேர்த்துக்கு கூலியை கொடுத்து வேலையை செய்யறதுக்கு தான் வந்து ஆளுங்க பார்ப்பாங்க. இதுதான் வந்து ஹியூமன் நேச்சர். ஏன்னா காஸ்ட் எஃபிஷியன்சி தான் வந்து மேட்ரு. ஓகேவா,
ஒரு சொஃபிஸ்டிகேஷனான வந்து ரோபோட்ஸ் செய்யக்கூடிய வேலை என்னன்னா வந்து மைண்ட் பேஸ்டான மைண்ட் கால்குலேஷன் ஒர்க்ஸ் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். மாஸ் ப்ரொடக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரோபோட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் இருக்கு. வேர் ஹவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பொருளை அடுக்கி வச்சு இறக்கி கொண்டு போய் முன்னாடி வைக்கிறதும் பின்னாடி வைக்கிறதும் ஒரு ரோபோனால பண்ண முடியுது அப்படின்னா, அந்த ரோபோ பண்ணி அந்த வேர் ஹவுஸ்ல இருக்கிறவனோட அது கம்மியான ரேட்ல அது வேலை செஞ்சு அதெல்லாம் பண்ண முடியுதுன்னா, அங்கதான் ரோபோட்டுக்கு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து வேர் ஹவுஸ்ல வந்து கொண்டு வர போறாங்க ரோபோட்ஸ் எல்லாம். வேர் ஹவுஸ்ல எல்லாம் ரோபோட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு அது ஒரு ஐடியா தான் இப்போதைக்கு. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் பின்ன வந்து மிலிட்டரி ஆபரேஷன்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோபோட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி தான். அந்த சோல்ஜர்ஸ்னால தூக்கிட்டு போக முடியாது. மலை மேல எடுத்து கொண்டு போறது, பனி, காத்து, புயல் இதெல்லாம் தாண்டி அந்த பார்டர்ஸ்ல எல்லாம் எடுத்துட்டு போறது, அந்த மாதிரி வந்து மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் வந்து ரோபோட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரெடி ஆயிட்டு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் இன் டாக்ல இருக்குது. அது வந்து கொண்டு வரது இன்னும் டாக்ல இருக்கு. ஸோ ஒன்ஸ் அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் கிட்ட இருந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. யூஎஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் அண்ட் ரஷ்யா பேஸ்ட் கம்பெனிஸ் கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரோபோட்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. மோஸ்ட்லி வந்து உள்ள டெவலப்மெண்ட் வந்து இருக்காது. நமக்கு வந்துட்டு பையிங் தான் இருக்கும் மோஸ்டா. அந்த கம்பெனிஸ் வந்து இங்க கொண்டு வருவாங்க, இந்தியாவில் கொண்டு வருவாங்க. ப்ரோக்ராமிங் செக்டார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து இந்தியாவுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து ரோபோட்டிக்ஸ் இந்தியாவோட வியூ பாயிண்ட்ல இருந்து. ஓகேண்ணா, தேங்க்யூ ஃபார் யுவர் ஆன்சர்ஸ்ண்ணா. யூ ஆன்சர் இன் வெரி கைண்ட் மேனர் அண்ணா. நெகட்டிவ்லி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நிறைய விஷயம் வந்து நெகட்டிவா தான் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து எனக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அப்படி பண்ணாங்க, இப்படி பண்றாங்க, அது அப்படி ஆயிரும், இது இப்படி ஆயிரும் அப்படின்லாம் எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா வந்து அது அப்படிதான் இருக்குது. நீங்களே போய் என்ன கூகுள்ல பாத்தீங்கன்னா தெரியும். அது என்ன ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அது வந்து ப்ராக்டிக்கலா எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுங்கிறது வந்து நான் வந்து இப்போ ஒரு 3 இடம் சொல்லியிருக்கேன். அது போக ஒரு நிறைய இடங்கள் இருக்கு. அதுக்கு இடத்துக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இயந்திரா அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிரியேட்டிவ் லெவல்ல வந்து ரோபோட்ஸ் வந்து கண்டிப்பா கொண்டு போகலாம். அது வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ ஐ திங்க் முடிச்சுக்கிறேன்னு நான் தான் கடைசி ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். ஸ்கில்ஸை வந்து நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. எங்கே போனாலுமே வந்து நமக்கு ஸ்கில்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதனால வந்துட்டு இப்போ உங்களுக்கு ரோபோட்டிக்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா காலேஜும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. காம்படிஷன்ஸ் இருந்துச்சுன்னா கூட எவனாவது வந்து பண்றதுக்கு மட்டும் ரெடியா இருந்தாலும் அவனை கூட்டு போய் ராப்பாக்கெல்லாம் உட்காந்து ஏதாவது கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் வாங்கி ஒட்ட வச்சு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிருங்க கிரியேட்டிவா. அப்போதான் வந்து நமக்கு அந்த ரோபோட்டிக்ஸ்க்கு உண்டான லேர்னிங்கு, பின்ன வந்து அந்த ரோபோட்டிக்ஸ்க்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளால வந்து அதுல அறிவை வளர்த்துக்க முடியுதுங்கிறது வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலா பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஃபண்ட் இல்லைங்கிறத விட வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு கொஞ்சோண்டு ஃபண்ட்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்தாலே நம்மளால ஓரளவுக்கு நல்ல ரோபோட்ஸ் வந்து கண்டிப்பா ரெடி பண்ண முடியும். ஸோ அதனால வந்து யூ கேன் ட்ரை. நான் வந்து இதெல்லாம் சொல்ல டெஃபினெட்லி ட்ரை. ஓகேண்ணா, we have reached the end of the session அண்ணா. Before that we have a token of love for you அண்ணா. Okay. Thank you so much. Thanks for your love. Vice Youth Sanjay Kumar. Thanks for your love, guys. நல்லா இருக்கு. So thank you. ஓகேண்ணா, it's time for participants to ask the questions. Participants kindly unmute and ask, or otherwise you can put your questions in chat box. பாவம் பிரியான்ஷி தம்பி தான் கொஞ்சம் வருத்தப்படுவாரு, இடையில தமிழுக்கு போயிட்டேன். Priyanshi, if you have any doubts, please just ping me here. I am ready to answer. Okay, if there are no questions, let me welcome Vice Pugalya to deliver the vote of thanks.
Okay, good evening all. It's my greatest privilege to thank the Vice Club of GCT Youth for giving an opportunity for this great interactive session on robotics. And I take immense pleasure in thanking our speaker, Mr. Sanjay Kumar, who is our proud Vice GCT alumni for his technical and encouraging speech. Really, we had a great time, Anna. I feel delighted to thank our participants for making their presence. I thank all the board members and executives for their cooperation, and above all, I thank the Lord Almighty for giving us the strength and the right atmosphere for making the meet a great success. Thank you. Thank you, Anna. ஸோ இட்ஸ் குவைட் இம்ப்ரெசிவ் செஷன். நிறைய பேர் வந்திருக்காங்க. நாங்கள் போடும்போதில் இவ்வளோலாம் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர்த்து கூட்டு வந்திருக்கிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுங்க. நல்லா பெட்டராக கொண்டு வாங்க கிளப்பை. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் this one. So if you have any doubts, if anyone want anything, you can kindly contact me. I am always available. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் சரி, உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் சரி, தைரியமாக எனக்கு கூப்பிடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். எனி ஹெல்ப்னாலும் தைரியமாக கேளுங்க. ஓகேவா? ஜிசிடி பொறுத்த வரைக்கும் அலுமினை தான் வந்து ஸ்ட்ரென்த்து. ஸோ அலுமினைஸை வந்து எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் டாக் வச்சுக்கிறீங்களோ அது வந்து இன்ஸ்டியூஷனுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. ஓகேவா? ஸோ cheers for your future. Bye. That's so sweet of you, Anna. Thank you all for listening to this webinar patiently. Participants, you can leave the meeting. Thank you. Thank you all.